வணக்கம். ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வரவேற்கிறேன். ஜூலை 3ஆம் தேதி கர்நாடகாவின் எஸ்பி ஆஃபீஸ் இங்கே வந்த ஒரு கடிதம். அந்த கடிதம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஹெட்லைன்ஸாக மாறியிருக்கிறது. டெலிவிஷன் ஸ்கிரீனில் நீங்க பார்த்து வரக்கூடிய இந்த நபரை கவனமாக பாருங்கள். முகமூடி அணிந்து இந்த நபரை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு. இந்த நபரை எங்க கூட்டிச் செல்கிறார்கள்? அப்படி இந்த நபர் குற்றம் செய்திருந்தால் என்னதான் அந்த குற்றம்? அனைத்துமே உங்கள் மனதில் கேள்வியாக வந்திருக்கும். இந்த நபருடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாதா? இந்த நபர் மட்டுமல்ல, இந்த நபருடைய குடும்பத்தினர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாதா? தன்னுடைய உயிரை பணைய வைத்து தன்னுடைய குடும்பத்தினர்களுடைய உயிரையும் ரிஸ்கில் வைத்து இந்த நபர் ஒரு மிக பெரிய எக்ஸ்போஷரை செய்திருக்கிறார். எஸ்பி ஆஃபீஸில் வந்த அந்த கடிதத்தில் அப்படி எந்த மர்மத்தை இந்த நபர் கூறியிருந்தார்? 4ஆம் தேதி எதற்காக எஃப்ஐஆர் போடப்பட்டது? 11ஆம் தேதி இந்த நபர் கோர்ட் வளாகத்தில் போய் அப்படி என்னதான் கூறிவிட்டார்? அதற்கு பின்பு இந்த கதை ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பு வந்தபோது இன்னைக்கு எதற்காக இது ஹெட்லைன்ஸாக மாறி நிற்கிறது? கடந்த 3 வாரங்களாக இந்த கதையை நான் மிக நெருக்கமாக ஃபாலோ செய்து வந்தேன். ஆனால் என் கையில் போதுமான அளவிற்கான அந்த ப்ரூஃப்ஸ்கள் கிடைக்கவில்லை. அதனால் இந்த கதையை கொஞ்சம் தள்ளி போட்டு வந்தேன். இன்னைக்கு என் கையில் பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த கதையை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைப்பதற்கு முன்பு ஒரு எச்சரிக்கை. இந்த வீடியோவை எவ்வளோ சீக்கிரம் முடிகிறதோ டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்து விடுங்கள். ஏன்னா நேற்று கர்நாடகா கோர்ட் கூட கேக் ஆர்டரை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கோவிலை பற்றி, இந்த கேஸை பற்றி யார் பேசினாலும் அவர்கள் மீது வழக்கு பாயும். கிட்டத்தட்ட 9,000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் டவுன் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு சேலஞ்சான விஷயம். அந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் செய்து இந்த வீடியோவை தைரியமாக உங்களுக்கு முன்பு ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கிறேன். தர்மஸ்தலா, இந்த கோவில் இருக்கக்கூடிய பிரீஸ்ட் ஹிந்துவாக இருந்தால் கூட இந்த கோவிலுடைய பாதுகாப்பு, இந்த கோவிலுடைய மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அனைத்துமே அங்க இருக்கக்கூடிய ஜெயின் கம்யூனிட்டி நபர்களால் கையாளப்படுகிறது. அதாவது தர்மகர்த்தா ஜெயின் கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள். இந்த கோவிலை சுற்றி பல மர்மங்கள் பல ஆண்டுகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்து போன பல பெண்கள் மாயமாகி விட்டார்களா? அக்கம்பக்கத்தில் பல சவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் அங்க இருக்கக்கூடிய ஆறில் பல சவங்கள் மிதந்து போனதாக பல தகவல் வெளிவந்தது. இந்த கோவிலை பற்றி, இந்த கோவிலை நடத்தி வரக்கூடிய தர்மகர்த்தாக்களை பற்றி யார் முன்வந்து பேச முயற்சித்தார்களோ அந்த நபர்கள் மாயமாகிவிட்டார்கள், அல்ல அந்த நபர்களுக்கு ஒரு மர்மமான முறையில் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நபரும் அதே போன்று ஒரு விஷயத்தை வெளிவிட்டிருக்கிறார். 1995ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை இந்த நபர் தர்மஸ்தலா கோவிலில் பணிபுரிந்த அந்த நபர். இந்த நபர் வெளிவிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்களை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த கடிதம் மற்றும் நான் எழுதவில்லை, இதே போன்ற இன்னொரு கடிதம் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு லாயரிடம் நான் கொடுத்திருக்கிறேன். கடிதம் மட்டுமல்ல, அவரிடம் பல ஆதாரங்களையும் கொடுத்திருக்கிறேன். அதாவது என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது, எனக்கு தெரியும். நான் மறைந்து போனாலும் நான் வெளிவிடக்கூடிய இந்த உண்மைகள் உயிர் வாழ வேண்டும். எத்தனையோ பெண்கள், எத்தனையோ குழந்தைகள், அவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும். கடந்த 11 ஆண்டுகளாக நான் உறங்கவில்லை. கடந்த 11 ஆண்டுகளாக என் மனதில் இருக்கக்கூடிய இந்த பாரத்தை இறக்கி வர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன், தவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் என்னால் பொறுக்க முடியாமல் இன்னைக்கு உலகத்திற்கு முன்பு இந்த உண்மையை கொண்டு வந்திருக்கிறேன் என்கிற அந்த எக்ஸ்போஷரை ஜூலை 3ஆம் தேதி இந்த நபர் எழுதியிருந்தார். என்னதான் நடந்தது? அந்த கடிதத்தில் அவர் எழுதி வந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் எடுத்து வைக்கிறேன். என்னுடைய மனம் அழுது கொண்டிருக்கிறது, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன், மிக ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் 11 ஆண்டுகளாக உறங்கவில்லை. இந்த உண்மையை மனதிலேயே புதைத்து விட்டேன் என்று நம்பினேன். ஆனால் ரெஸ்ட்லெஸ் ஆக இருக்கிறேன். 11 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவில்ல இருந்து நான் ஓடி போனேன். என்னுடைய குடும்பத்தை ஒழித்து வைத்திருக்கிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் சரணமடைந்திருக்கிறேன். என்னுடைய அடையாளத்தை, என்னுடைய அட்ரஸை, என்னுடைய பேரை, என்னுடைய அடையாளத்தை கூட
நான் மாற்றிவிட்டேன். என்னுடைய உருவத்தை கூட நான் மாற்றிவிட்டேன். 6 மாதம் ஒரு இடத்தில், 1 வருடம் ஒரு இடத்தில், 1 மாதம் ஒரு இடத்தில் என்று ஒவ்வொரு இடத்திலும் எங்கெல்லாம் எனக்கு பயம் வருதோ அங்கெல்லாம் அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு மாறி போவேன். இதுதான் கடந்த 11 ஆண்டுகளாக நான் செய்து வருகிறேன். காரணம், நான் குரல் கொடுக்கக்கூடிய இடம், நான் யாருக்கு எதிராக குரல் கொடுக்கிறேனோ அவர்கள் மிகவும் பவர்ஃபுல்லான நபர்கள். 19 ஆண்டுகள் வரை தர்மஸ்தலாவில் நான் வேலை பார்த்து வந்தேன். என்னுடைய பொறுப்பு சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையுமே சுத்தமாக வைத்துக் கொள்வது. நான் ஒரு சானிட்டரி ஒர்க்கர். சுத்தம் செய்வதுதான் எனக்கு அங்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. நான் தொடக்கத்தில் அங்க பணியில் சேர்ந்தபோது ஒரு சில இடங்கள்ல இருந்து எனக்கு துர்நாற்றங்கள் வரும். அதே இடத்துல இருந்த நேற்றாவதி என்கிற ஒரு நதியில் ஒரு நாள் ஒரு சவத்தை பார்த்தேன். அன்னைக்கு பெரிதாக எனக்கு சந்தேகம் எல்லாம் ஏற்படவில்லை. யாரோ ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த சவத்தை தூக்கி போட்டாங்களோ, இல்லை அங்கே சுசைட் நடந்ததோ. நான் ஒரு சின்ன வேலையில் இருந்தேன், புதுசாக அங்கே வேலையில் போய் சேர்ந்ததுனால நான் பெரிதாக அந்த விஷயத்தை நான் யாரிடமும் பேசவில்லை, கூறவில்லை. ஒரு சில நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை ஒரு சவத்தை பார்த்தேன். மீண்டும் ஒரு சவம், இந்த முறை ஒரு பெண்ணுடைய சவத்தை பார்த்தேன். இதே போன்ற பல டெட் பாடிஸ்கள் அங்கே ஒரு நாள், ஒரு வாரம், 10 நாளில் ஒரு முறை நான் பார்த்து கொண்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 3 வருடங்கள் கழிந்தது. 1995ஆம் ஆண்டுலேருந்து 98ஆம் ஆண்டு வரை. 98ஆம் ஆண்டு முதல் முறையாக என்னுடைய சூப்பர்வைசரிடம் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் என்று அந்த தைரியம் எனக்கு வந்தது. சார், இந்த மாதிரி அடிக்கடி இங்கே சவமெல்லாம் வருது, எப்படி? எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு. உடனடியாக என்னுடைய சூப்பர்வைசர் கோபக்குரலில், உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, இங்கே என்ன நடக்குது, நீ என்ன பார்த்த, எதையுமே நீ வெளியில் போய் சொன்னா உன்னுடைய உயிர் உன் கையில் இருக்காது. ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள், உன்னுடைய குடும்பமும் இங்கே தான் வசித்து வருகிறார்கள். அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு தேவை என்றால் நீ அமைதியாக இரு. இதுக்கப்புறம் நடந்தது அடுத்த லெவல் கொடூரம். என்னை ஒரு சில நபர்கள் அடித்தார்கள், உதைத்தார்கள், என்னை மிரட்டினார்கள். இந்த விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அங்கே வரக்கூடிய சவங்களை என்னை டிஸ்போஸ் செய்ய சொன்னார்கள், அதாவது அடக்கம் செய்ய சொன்னார்கள். அதற்கு நான் மறுத்த போது மீண்டும் ஒரு முறை எனக்கு அடி, உதை, கொடுமை, என்னுடைய குடும்பத்தை அழித்துவிடக்கூடிய அந்த மிரட்டலையும் இவர்கள் கொடுத்தார்கள். என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய வேலையை நான் ஒவ்வொன்றாக செய்ய தொடங்கினேன். ஒரு சில சவங்கள் வரும்போது இந்த சவத்துடைய அடையாளம் கூட இருக்கக்கூடாது என்று கூறுவார்கள். ஒரு கையில் பெட்ரோல் டீசலை கொடுப்பார்கள். அந்த பெட்ரோல் டீசலை ஊற்றி அந்த சவங்களை எரித்து சாம்பலாக்கியும் இருக்கிறேன். பல சவங்களை நான் ஆங்காங்கே புதைத்திருக்கிறேன். ஹைவே ஓரம் புதைத்திருக்கிறேன். நேற்றாவதி என்கிற இந்த ரிவர் அதற்கு அருகே நான் புதைத்திருக்கிறேன். கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல காடுகளில் இது போன்ற சவங்களை நான் புதைத்திருக்கிறேன். இது எல்லாம் அந்த கடிதத்தில் இருந்தது. இந்த கடிதத்தை படித்து பார்த்ததுக்கு பின்பு இந்த விஷயத்தை சாதாரணமாக விட முடியாது. இந்த விஷயம் கர்நாடகா ஹோம் மினிஸ்டரிடம் போயிருக்கிறது. ஹோம் மினிஸ்டரும் பெரிதளவில் இதில் அக்கறை காட்டவில்லை. ஏன்னா இந்த இடத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பெரும் புள்ளிகளா, எங்கெங்க கனெக்ஷன் இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் இந்த நபர் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட போய் சொல்லியாச்சு. எப்படியாவது இந்த நபர்களுக்கும் இந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி தெரியும், இந்த நபர்கள் என்னை தேடி வருவார்கள். அதற்கு முன்பு என்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக ஏதாவது செய்யணும். என்ன செய்வது? ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயரை போய் சந்தித்திருக்கிறார். அவருடைய கைடன்ஸ் படி செக்ஷன் 164க்கு கீழே இவருடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில். அதற்கு பின்பு தான் இவருடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் செய்யப்பட்டது. அதற்கு பின்பு இந்த நபருடைய குடும்பத்தினர்களுக்கும் இவருடைய உயிருக்கும் பாதுகாப்பு போலீசார்களுடைய பொறுப்பு என்கிற அந்த விஷயம் கோர்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காட்சியெல்லாம் நீங்க பார்க்கிறீர்கள். அதுவரை யாருமே அதற்கான அக்கறையும் காட்டவில்லை. எஸ்பி ஆஃப் மேங்களூர் அவருக்கு அனைத்து ப்ரூஃப்களுமே கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ப்ரூஃப் எப்படி வந்தது? இந்த விஷயத்தை பற்றி மக்கள்கிட்ட போய் சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டார்கள். என் கையில் எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாத பட்சத்தில் அந்த இடத்திற்கே திரும்பி போவதற்கான ஒரு முடிவை எடுத்தேன். அதாவது 11 ஆண்டுகளாக
பாரத்தை மனதிலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய நான், என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஒளிந்திருக்கக்கூடிய நான், ஆதாரங்களை சேகரிப்பதற்காக தர்மஸ்தலா என்கிற அந்த இடத்திற்கு மீண்டும் சென்றேன். நான் எந்த இடத்தில் சவங்களை புதைத்தேனோ அது போன்ற 2 இடங்களை ஐடென்டிஃபை செய்து இருட்டு நேரத்தில் தோண்டி அந்த இடத்தில் இருந்த அந்த சவ அவசேஷங்கள், எலும்புக்கூடுகளை கொண்டு வந்திருக்கிறேன். ஜூலை 11ஆம் தேதி கோர்ட்டில் இவர் எடுத்து சென்ற அந்த பையில் இருந்த எலும்புக்கூடுகள் அதுதான். அதாவது ஆதாரங்கள், போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தார். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட்டோட லாயரிடமும் கொடுத்து விட்டார். இப்போ போலீஸிடமும் இந்த அனைத்து ஆதாரங்களுமே இருக்கிறது. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2018 முறைப்படி இந்த நபருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, எதற்காக நீ 2014ஆம் ஆண்டு வரை இந்த வேலையை பார்த்தேன் என்று கூறிய போது, என்னுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லை, அங்கதான் அவர்கள் வசித்து வந்தார்கள், அப்போ என்ன மாற்றம் நடந்தது, திடீர்னு நீ அங்கிருந்து ஓடின? அதற்கான அவர் கொடுத்த பதில், எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்துச்சு சார், அவங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன், புதைப்பேன், எரிப்பேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய சொந்தக்கார பெண்மணி ஒன்று இதே கோவிலுக்கு வந்திருந்தார். அந்த பெண்ணையும் இந்த மிருகங்கள் கடத்தி சென்றிருந்தார்கள். அந்த பெண்ணை கற்பழித்து கொன்று விட்டார்கள். அந்த பெண்ணுடைய சவத்தையும் எனக்கு தான் கொடுத்தார்கள். நான் தான் அந்த பெண்ணுடைய சவத்தை எரித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அங்கே வாழ பிடிக்கலை. எனக்கு பயம், என்னுடைய குடும்பத்தினர்களுடைய உயிருக்கான பயம். ஒரு நாள் இரவு, அதாவது சொல்லிட்டு போனால் யாருமே இவர்கள் என்னை உயிருடன் விட மாட்டார்கள், சொல்லாமல் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். எஸ்கேப் ஆகி பக்கத்து ஸ்டேட்டில் போய் ஒளிஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு அங்கே தான் இருந்தேன். இன்றைக்கி தான் இந்த இடத்துக்கு வந்து இந்த அனைத்து விஷயத்தையுமே உங்களுக்கு முன்பெடுத்து வைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டுடைய லாயர் கேவி தனஞ்சயிடம் அனைத்து ப்ரூஃப்களையுமே நான் ஒப்படைத்துட்டு தான் இந்த இடத்திற்கு உங்களிடம் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். அந்த கடிதத்தில் ஆதார் கார்டு, ஐடென்டிட்டி கார்டு, தர்மஸ்தலாவில் வேலை பார்த்த அந்த கார்டு, வோட்டர்ஸ் ஐடி, எந்த இடத்தில் இந்த சவங்கள் எல்லாம் நான் புதைத்தேனோ அந்த இடங்களுக்கான ஃபோட்டோகிராஃப்ஸ், பாடி ரிமைன்ஸ்க்கான ஃபோட்டோகிராஃப்ஸ் அனைத்தையுமே ஆதாரமாக எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த கதை வெளிவந்ததற்கு அப்புறம் இன்னைக்கு 15 இடங்கள் ஐடென்டிஃபை செய்யப்பட்டது. அந்த 15 இடங்களையுமே தோண்டி பார்க்கும்போது அந்த இடங்களில் அவசேஷங்கள், அதாவது எலும்புக்கூடுகள் கிடைக்க தொடங்கியது. சைட் நம்பர் 1 to 8 நேத்ராவதி நதிக்கு அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், அதை ஐடென்டிஃபை செய்திருக்கிறார்கள். சைட் நம்பர் 9 to 12, அதாவது 4 இடங்களில் ஹைவேவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள். சைட் நம்பர் 13 ஆன் ரோட் கனெக்டிங் டு நேத்ராவதி மற்றும் அஜுகுரி என்கிற இடம். சைட் நம்பர் 14 to 15 கன்னியாதி ஏரியா, அதுவும் ஒரு ஹைவே. இந்த அனைத்து இடங்களிலுமே நான் சவங்களை புதைத்திருக்கிறேன் என்று கூறியிருந்தார். ஜூலை 29ஆம் தேதி முதல் எக்ஸ்குவேஷன் நடந்தது, அதாவது முதல் இடத்தில் தோண்டி பார்த்திருக்கிறார்கள். இந்த இடம் வந்து நேத்ராவதி பாத்திங் காட், அதாவது அந்த நேத்ராவதி ஆற்றங்கரையில் எந்த இடத்தில் குளிப்பார்களோ அந்த இடத்தில் ஒரு 8 அடி ஆழம் தோண்டியிருக்கிறார்கள். அங்கே ஒரு பேன் கார்டு மற்றும் ஒரு டெபிட் கார்டு கிடைத்திருக்கிறது. ஜூலை 3ஆம் தேதி 2வது எக்ஸ்குவேஷன் நடந்தது. அதாவது இந்த இடங்களில் தோண்டி பார்க்கும்போது சைட் நம்பர் 2, 3, 4 and 5 கிட்டத்தட்ட 12 to 15 அடி ஆழமாக தோண்டி பார்த்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் எந்த எலும்புக்கூடுமே பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த இடத்தில் ஒரு பிஞ்சு போன ஒரு பிளவுஸ் பீஸ் கடந்திருக்கிறது சைட் நம்பர் 2ல். அதற்கு அடுத்த நாள் ஜூலை 31ஆம் தேதி 3வது சைட்டை தோண்டி பார்க்கும்போது இது வந்து நேத்ராவதி ரிவருக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு காடு, ஒரு ஃபாரஸ்ட். இங்கே 15 எலும்புக்கூடுகள், ஒரு ஆணுடைய எலும்புக்கூடு, ஒரு சில புரோக்கன் ஸ்கல், தலை எலும்பு, இதெல்லாம் கிடைத்திருக்கிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி சைட் நம்பர் 6, 7 and 8 இந்த 3 இடங்களை தோண்டி பார்க்கும்போது இங்கேயும் எந்த எலும்புக்கூடும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த இடத்தில் ஒரு சில வாட்டர் பம்ப்ஸ் கிடைத்திருக்கிறது. அதாவது ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா இந்த விசில் ப்ளோவர் கூறியபடி ஒரு சில ரிமைன்ஸ்களை அங்கிருந்தும் கண்டெடுத்திருக்கிறார்கள். மொத்த சைட்ஸ்கள் 15, இதுவரை 10 சைட்ஸ்களை தோண்டி
பார்த்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நபர் அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். அதாவது, நான் பேசுவது அனைத்துமே உண்மை, என்னை சாதாரணமாக நீங்கள் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் எடுக்காதீர்கள், நான் எந்த விதமான ஸ்க்ரூட்னிக்கும் தயாராக இருக்கிறேன், என்னை நீங்கள் எந்த விதமான டெஸ்ட், எந்த விதமான சயின்டிஃபிக் டெஸ்ட் எடுத்து பார்த்தால் கூட நான் பேசுவது உண்மை, இதை வைத்து நீங்கள் மற்ற இடங்களையுமே தோண்டி பாருங்கள், நான் நூற்றுக்கணக்கான சவங்களை இங்கே புதைத்திருக்கிறேன், அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஒட்டுமொத்த சைட்ஸ்கள் அதற்கான பாதுகாப்பும் கோர்ட் வழியாக கிடைத்துள்ளது. அதாவது ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து எங்கெல்லாம் இந்த சைட்ஸ்களை இவர் அடையாளம் கண்டு பிடித்திருக்கிறாரோ அந்த அனைத்து இடங்கள்லையுமே ஒரு பாதுகாப்பு, செக்யூரிட்டி மெஷர்ஸ், ஆன்டி நெக்சல் ஃபோர்ஸ் ANF கையில் கொடுக்கப்பட்டது, ட்ரோன் மற்றும் வீடியோ டாக்குமெண்டேஷன் அங்கே நடக்கிறது, SIT போடப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் இப்போ ஃபாரன்சிக் லெபார்டரிகளில் இன்வெஸ்டிகேஷனுக்காக வைத்திருக்கிறார்கள். ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ்களை நீங்கள் கேட்டீர்கள்னா எங்களுக்கு ஒரு முழு பாடியோடைய உடல் கிடைக்காத வரை இதை சரியாக எங்களால் அனலைஸ் செய்ய முடியாது. ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை கண்டெடுக்கப்பட்ட பல விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா நேத்ராவதி ரிவர், அதற்கு அருகே கிடைத்த பேன் கார்டு மற்றும் டெபிட் கார்டு, அதே நேத்ராவதி ரிவருக்கு அருகே கிடைத்த ஒரு ரெட் பிளவுஸ் சைட் நம்பர் 2லேருந்து, ஃபாரஸ்ட் ஏரியா நேத்ராவதி அங்கே கிடைத்த 15க்கும் மேற்பட்ட ஸ்கல்ஸ் அண்ட் ரிமைன்ஸ், ஆகஸ்ட் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி ஃபாரஸ்ட் ஏரியா நேத்ராவதி இங்கே சைட் நம்பர் 7 and 8 தோண்டப்பட்டது, ஆனால் அங்கே எதுவுமே கிடைக்கவில்லை. ஒரு சில இடங்களில் ரிமைன்ஸ் கிடைத்ததாக ஒரு சில விஷயங்கள் தகவல் வருது, ஆனால் அது எப்படின்னு தெரியல. இந்த விஷயத்தை பற்றி சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட ஒரு 9,000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பதிவிடப்பட்டது. ஆனால் இந்த வீடியோக்களை நீக்கக்கூடிய உத்தரவை எதற்காக அந்த கேக் ஆர்டர் படி கொடுத்தார்கள்? எதற்காக சோஷியல் மீடியாவை அல்ல பத்திரிகையாளர்களுடைய இந்த குரலை நெரிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள்? யாரை காப்பாற்றுவதற்கான இந்த முயற்சி? சிந்தித்து பாருங்கள். இந்த விஷயத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். இதற்கு மேலே நீங்கள் பார்த்தீர்கள், ஒவ்வொரு நாளும் தர்மஸ்தலாவில் நடந்த விஷயமாக இருக்கட்டும், இந்த வழக்கில் வரக்கூடிய அப்டேட்ஸ்களாக இருக்கட்டும், இதை நாங்கள் உங்களிடம் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சியும் எடுப்போம். தைரியமாக உங்களுக்கு முன்பு இந்த வழக்கை பற்றின விவரங்களை சேகரித்து கொண்டு வந்தே கொண்டு இருப்போம். இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எங்களுடைய தைரியம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவையும் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.